ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு பெரிய அசம்பாவிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதில் குழம்பு இருந்துச்சு, அதை அப்படியே சூடு பண்ணதுக்காக வச்சுருந்தேன். சிம்மில் தான் வச்சுட்டு அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துட்டேன். அது கொதித்து வாசனைலாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. எங்கேயோ பக்கத்து வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். பார்த்தா எங்கள் வீட்டில் தான் அந்த வாசனை வந்திருக்கு. அப்புறமா ரொம்ப கரிஞ்சு தீயும் போது தான் பார்க்குறேன், நம்ம ஏதாவது வச்சோமான்னு போய் பார்த்தா என்னோடய பாத்திரம் தான் நல்லா கருகி போயிருந்துச்சு. சரி, இன்னும் யூடியூப்பில் டக்குன்னு சர்ச் பண்ணி ஏதாவது வீடியோ பார்த்து பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் இப்படி தான் லெமன் போட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சோடா உப்பு, விம் லிக்யூடு இந்த மாதிரி பட்டதெல்லாம் போட்டு தண்ணியை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டோம், நம்ம இதையும் போட்டு கொதிக்க வச்சு கேஸ் எல்லாம் ரொம்ப காலியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நமக்கு தோணுன மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுட்டு கொதிச்சதுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, கொஞ்ச நேரம் அதில் இருந்து அப்படியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து என்னால் இருக்கவே முடியலை, அது எப்படியாவது கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஊறினா போதும்னு போய் கத்தி எடுத்து சுரண்டினேன். கீழே நல்ல கலர் தெரிஞ்சுது, நம்மளோட ஒரிஜினல் கலர். ஸோ வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் ஒரு கரண்டி எடுத்து எல்லாம் சுரண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே தேய்ன்னு தேய்க்க ஆரம்பித்தேன். பின்ன ரொம்பலாம் கஷ்டப்படலை, ஓரளவு தான் தேய்ச்சேன். அதுலேயே நல்லா வந்துடுச்சு. ஆக்சுவலாக அந்த சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சாலே வந்துடும் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் நான்ஸ்டிக் பாத்திரம் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த கடாய் எல்லாமே. பட் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்த மாதிரி அலுமினியத்தில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் போயிடுச்சு அப்படின்னோடனே ஒரு மாதிரி இருந்துச்சு. திரும்ப பழைய நிலைமை கொண்டு வந்தப்புறம் தான் ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு எனக்கு. ஸோ தேய்க்கிறதுல தான் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தது மாதிரிலாம் தெரியல. ஓரளவு கொடுத்ததுலையே என்னோடய ஒரிஜினல் கலரே வந்தது மாதிரி ஆயிடுச்சு. சுரண்டில் அலுமினியமே வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படி போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன் நான். பழைய மாதிரி என்னோடய கடாய் வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுடு தண்ணியில் ஊற வச்சாலே போதும்.